தற்போதைய அண்மை செய்தி. தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு புதூர் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் அருகே விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு புதூர் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் அருகே விவசாயிகள் சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அறுவடை செய்து 10 நாட்களுக்கு மேல் காத்திருந்த நிலையில் மழையில் நெல் மூட்டைகள் நனைந்து சேதமடைந்திருப்பதாக விவசாயிகள் குற்றம் சுமத்தி தற்பொழுது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களோடு தஞ்சாவூரிலிருந்து எமது செய்தியாளர் ராஜேஷ் கண்ணா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராஜேஷ் கண்ணா. தற்பொழுது ஒரத்தநாடு பகுதியில் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் அருகே விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். போராட்டத்திற்கான காரணம் என்ன? அவர்களுடைய முக்கியமான கோரிக்கை என்னவாக இருக்கிறது? வணக்கம் சிகாமணி. அதாவது தஞ்சாவூர் மாவட்டத்துல குறுவை சாகுபடி நடவு செய்யப்பட்டு தற்போது அறுவடை பணிகள் தீவிரமாக நடைபெற்ற ஒரு சூழல்ல கடந்த சில நாட்களாகவே தஞ்சாவூர் மாவட்டத்துல கனமழையானது பெய்து வருகிறது. தொடர்ந்து இந்த மழை பெய்து வருவதால் ஆங்காங்கே குறுவை சாகுபடி பயிரோட சாய்ந்துள்ளது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பகுதியில் குறுவை அறுவடை செய்யப்பட்ட நெல்களை நேரடி கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்து வந்தனர். இந்த சூழ்நிலை கடந்த சில நாட்களாக அந்த மழை பெய்து வருவதனால இந்த கொள்முதல் நிலையத்தில் போதுமான சான்றுகள், போதுமான கனல் மற்றும் லாரி தட்டுப்பாட்டால் இது போன்ற பிரச்சனைகள் தொடர்ந்து இந்த பகுதியில் நீடித்து வந்த சூழ்நிலையில தற்போது குறுவை சாகுபடி செய்யப்பட்டு அந்த நேரடி கொள்முதல் நிலையங்கள் விவசாயிகள் கொள்முதல் செய்து வந்த நிலையில கடந்த 10 நாட்களாக இப்பகுதி, அதாவது தஞ்சாவூர் மாவட்டம் புதூர்ல கடந்த சில வாரங்கள் மூலம் தான் இப்பகுதியில உளவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி ஆய்வு செய்த இந்த புதூர் நேரடி கொள்முதல் நிலையத்தை தான் ஆய்வு செய்தாரு. இந்த புதூர் நேரடி கொள்முதல் நிலையத்துல கடந்த 10 நாட்களாக விவசாயிகள் காத்திருப்பதாகவும் கொள்முதல் செய்யப்படவில்லை என ஒரு குற்றச்சாட்டு தெரிவிக்கின்றனர். தொடர்ந்து இப்பகுதியில் உள்ள மழை பெய்து வருவதால் அந்த நெல் காய வைத்த நெல் மழையில முளைச்சி வீணாக போகுதுன்னு சொல்லி விவசாயி குற்றச்சாட்டு தெரிவிக்கின்றனர். தொடர்ந்து இப்பகுதியில நெல் கொள்முதல் செய்யவில்லை, காலதாமதம் ஏற்படுவதாக கூறி தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை சாலை, அதாவது அந்த ஒரத்தநாடு பெரியார் சிலை அருகே முன்பு இவங்க அந்த சாலை மறியலில் ஈடுபட்டாங்க. கிட்டத்தட்ட அந்த போராட்டமானது தற்போது வரை நீடித்து வருகிறது. இதுல கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக இப்பகுதியில் உள்ள போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. சிகாமணி. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ் கண்ணா.